மை டியர் ஃபேமிலி. நம்ம பழனிக்கு போன ஒரு ஷார்ட் விலாக் தான் இது. தம்பிக்கு வந்து மொட்டைக்கு நான் வேண்டியிருந்தனால, சரி ஓகே அமாவாசை வளர்பிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு முருகன பார்க்குறதுக்காக நாங்க காலையில ஏர்லியாவே கிளம்பிட்டோம். ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. வெயில் இல்லாம. நல்லா ட்ராவல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ட்ரெயின்ல நின்னு பார்க்குறது எல்லாமே நான் என்ஜாய் பண்ணி போனேன். அண்ட் சன்ஃப்ளவர பார்த்தது எப்படியாச்சும் இதில ஒரு பிக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்ல தான் போனேன். அண்ட் ஃபைனலா நம்ம வந்து பழனி மலைய பார்த்ததும் ஒரே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. போனதும் கூட்டம் நல்லா இல்ல. ஸோ பொறுமையா தம்பிக்கு நீட்டா போட்டு ஃபர்ஸ்ட்டே விட்டாங்க அந்த மொட்டையெல்லாம் அண்ணா. போட்டுட்டு, அண்ட் அதுக்கப்புறம் குளிக்க வச்சுட்டு, சந்தனம்லாம் தடவுனோன பார்க்கறதுக்கே செம்ம கியூட்டா இருந்தாரு. ஆ எல்லாம் முடிச்சுட்டு, சரி ஓகே சாமி கும்பிட மலைக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் பழனி மலை கிட்ட நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஒரு ஃபீல். அது முருகன் கிட்ட போய் சாமி கும்பிட்டு அது வந்து யாருக்குமே நடக்காம இருந்ததே கிடையாது. ஸோ நானும் வந்து நல்லா வேண்டிட்டு போணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கால் வலியே தெரில. அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம வந்து படியே ஏறி போய் முருகன பார்த்தாச்சு. படி ஏறுனா மட்டும் தான் நமக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் நினச்சு போன விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும்னு நம்பி நான் என்னோட வந்து லக்கு அன்னைக்கு வேண்டுதல் கூட்டமே வச்சுட்டு இல்ல. ஸோ வந்திருக்கேன். முருகன ராஜ அலங்காரத்துல சூப்பரா பார்த்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் சன்ஃப்ளவர் கிட்ட நான் ஆசைப்பட்ட மாதிரி நின்னு ஃபோட்டோவும் எடுத்துட்டேன். அண்ட் ஃபைனலா நான் ரிட்டர்ன் கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கு 6:00 ஆயிடுச்சு. அவ்வளோதான் இதோட விலாகு. அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.